வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேப்புக்கும், ஃபார் ஈச்க்கும் என்ன டிஃபரன்ஸு? ஸோ 2ம் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம நேத்து வீடியோலயே வந்து எப்படி வந்து ஒவ்வொரு இதையும் வந்து இட்டரேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். நெறைய மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். அதுலயுமே நம்ம வந்து மேப்பு, ஃபார் ஈச் 2த்த பத்தியுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல வந்து என்ன அதுக்கோட ஃபங்ஷனாலிட்டி, எப்படி சின்டாக்ஸு அதெல்லாம் வந்து நம்ம பார்த்திருந்தோம். இதுல வந்து அதோட கீ டிஃபரன்ஸ் என்ன? எத எப்ப எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பர்ப்பஸ். ஸோ பிளாக் ஸ்கிரீன் போய்க்கிறேன். ஸோ நம்ம எப்பொழுதும் போல ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் என்னன்றத. அப்புறம் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டிடுறேன் உங்களுக்கு. எப்படி வந்து எத எங்க எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பர்ப்பஸ். ஸோ பர்ப்பஸ். நம்ம இதோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேப். ஸோ மேப் ஃபங்ஷன் வந்து அந்த மேப் மெத்தட வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது அரேவ வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம இருக்கிறத வச்சுட்டு ஒரிஜினல் அரேவ வந்து அது டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரிஜினல் அரேவ வச்சு ஒரு புது அரே வந்து கிரியேட் பண்ணும். ஒரிஜினல் அரேவ டிஸ்டர்ப் பண்ணாது அது. ஸோ நமக்கு அவுட்புட்டா குடுக்கும்போது ஒரு புது அரேல தான் வந்து வரும். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு எங்கேயாவது எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து அந்த அரேவோட வேல்யூ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கோ, இல்ல எதுக்காவது ஒரிஜினல் அரேவ டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணுன்றதுக்காக அப்படி யூஸ் பண்ணோம்னா, நம்ம வந்து மேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் ஈச் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி தான். அது வந்து ஒரு புது அரேவ வந்து கிரியேட் பண்ணாது. ஒரிஜினல் அரேல தான் அது போய் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஆப்பரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஆப்பரேஷன் மீன்ஸ் அந்த மாரி கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து இன்டூ, மல்டிப்ளை இல்ல ஸ்கொயர் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த மாரி இடத்துலலாம் வந்துட்டு நம்ம வந்து ஃபார் ஈச்ச வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன். இப்ப நம்ம வந்து ஃபார் ஈச்சோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கன்சோல் லாக் பண்றோம்ல. ஸோ அந்த மாரி இடத்துல, இல்ல ஒரு வேரியபிள் ஒரு எக்ஸ்டர்னலா இருக்கு ஒரு வேரியபிள் அப்படின்னா, அத வந்து நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த மாரி இடத்துலலாம் வந்து நான் ஃபார் ஈச்ச வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் விஷயம் வந்து இதோட ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ இந்த ரிட்டர்ன் வேல்யூல ஃபர்ஸ்ட் வந்து மேப்புக்கு வந்து பார்த்துடலாம். ஸோ மேப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு புது அரேவ தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது வந்து இந்த கால்பேக் ஃபங்ஷன் சொல்லிட்டு வச்சிருப்போம்ல. அதோட ஒரு புது அரேவ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆனா ஃபார் ஈச்ல வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டிஃபைன்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ஒரு புது அரேவ வந்து கிரியேட் பண்ணாது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் வந்து எல்லாத்தையுமே வச்சு நான் அத வந்து காட்டுறேன். ஸோ தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வழக்கம் போல பேசினது தான். ஒரிஜினல் அரேவ வந்து மாடிஃபை பண்றது. ஸோ மாடிஃபைஸ் தி ஒரிஜினல் அரே. ஸோ இந்த மேப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் அரேவ வந்து மாடிஃபை பண்ணாது. ஆனா வந்து என்னால வந்து ஒரு புது அரேவ வந்து அது வந்து குடுக்கும். நமக்கு வந்து புதுசா. நான் ஃபர்ஸ்ட் விஷயத்துல வந்து சொல்லும்போது பார்த்தேன் அப்படின்னா, நம்ம வந்து பர்ப்பஸ்ல வந்துட்டு நான் வந்து ஒரிஜினல் அரேலயே வந்து மாடிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் கிடையாது. அ அதாவது அது எப்படி மீனிங்ல சொல்றேன் அப்படின்னா, ஒரு புது அரே வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஆனா வந்து ஒரிஜினல் அரேவ்ல வந்து அது டிஸ்டர்ப் பண்ணாது. அதுல உள்ள வேல்யூஸ வந்து அது சேஞ்ச் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து மேப்புக்கு. ஸோ ஃபார் ஈச் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரிஜினல் அரேவ வந்து டிஸ்டர்பே பண்ணாது. ஆனா நம்ம வந்து ஏதாவது நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா ஏதாவது வந்து குடுத்தோம் அப்படின்னா, அப்போ வந்து என்னால ஒரிஜினல் அரேவ வந்து ஃபார் ஈச்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செயினிங். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த செயினிங் வந்து மேப்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து செயின் பண்ணிக்கலாம். ஸோ செயின் பண்றது மீன்ஸ் எப்படி அப்படின்னா, இந்த வேற ஒரு அந்த அரே மெத்தட்ஸ்லாம் இருக்கும்ல. நம்ம நேத்து வீடியோல வந்து பார்த்திருந்தோம். ஃபில்டர், ரெட்யூஸ் அதெல்லாம் வந்து பார்த்திருந்தோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து என்னால மேப் கூட வந்து செயின் பண்ணிக்க முடியும். ஆனா ஃபார் ஈச்ல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அது வந்து அன்டிஃபைன்ட வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, யூஸ் கேஸஸ். யூஸ் கேஸஸ்ல வந்து மேப்க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு ஒரு புது வெர்ஷன் வேணும் அப்படின்னா, நான் அந்த இடத்துல வந்து மேப் மெத்தட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ 1, 2, 3, 4 இருக்கு. இதுல வந்து நான் ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நான் வந்து மேப் யூஸ் பண்றதுன்றது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஃபார் ஈச்ல பார்த்தோம் அப்படின்னா, அ இத வந்து எப்ப யூஸ் பண்றது ஒரு பெட்டரான ஆப்ஷன்னா, நம்ம இந்த லாக் பண்றது, இல்ல ஒரு ஏபிஐ கால் பண்ணும்போது, இல்ல நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிள வந்து சேஞ்ச் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு புது அரே கிரியேட் பண்ணாம என்னால வேணும் அப்டின்னா, நான் வந்து அந்த ஃபார் ஈச்ச வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதோட யூஸ் கேஸ். ஸோ இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு இதையுமே வந்து என்னென்ன மேப் வச்சும் எக்ஸாம்பிள் பாத்துரலாம். ஃபார் ஈச்ச வச்சும் எக்ஸாம்பிள் பாத்துரலாம். அப்புறம் அதுல வந்து என்னென்ன கீ டிஃபரன்ஸ் இருக்கு அப்டின்றத வச்சுமே பாத்துரலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல செயின் சொல்ட்டு, செயின் வந்து எப்படி வந்து பண்ண முடியும்? ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணி அதையுமே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டிர்றேன். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் படி வந்து வரும். நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணிரலாம். அத டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம நேரா எக்ஸாம்பிள்க்குள்ள போயிரலாம். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மேப் யூஸ் பண்ணாலுமே சரி, ஃபார் ஈச் யூஸ் பண்ணாலுமே சரி, ரொம்ப 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 நெக்லிஜிபிளா தான் இருக்கும். அதாவது இப்ப வந்து
ஃபார் ஈச் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு புது அரேவ வந்து ரிட்டர்ன் பண்ணாது. அதனால எனக்கு ஃபார் ஈச் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும். இது வந்து அந்த ஃபாஸ்ட்டையுமே வந்து நீங்க வந்து மேப்ல போட்டாலும் நோட்டீஸ் பண்ண முடியாது. ஃபார் ஈச் போட்டாலும் நோட்டீஸ் பண்ண முடியாது. எப்ப நோட்டீஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ரொம்ப பெரிய ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா மட்டும் தான் அதோட அத வந்து நம்மளோட அந்த ஸ்பீட வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். மத்தபடி வந்து மேப்புக்கும் சரி, ஃபார் ஈச்சுக்கும் சரி, அந்த ஸ்பீட வந்து நீங்க நோட்டீஸே பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளா தான் இருக்கும். ஓகே. சோ இப்ப நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பாத்துரலாம். என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து மேப்ப வச்சு எக்ஸாம்பிள் பாத்துரலாம். அப்புறம் ஃபார் ஈச் வச்சு பாத்துரலாம். சோ நான் இங்க போய்க்கிறேன். சோ டெவலப்பர் டூல்ஸ வந்து இப்பயே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். சோ ஓப்பன் பண்ணிட்டு நான் கன்சோல வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து மேப்புக்கு ஃபர்ஸ்ட் வந்து எழுதிடலாம். இப்போ கான்ஸ்ட் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4. சோ இப்ப நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, இந்த ஸ்கொயர் பண்றதுக்குலாம் வந்து நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு, மேப்ப யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சோ அந்த எக்ஸாம்பிளயே வந்து நம்ம வந்து பாத்துடலாம். கான்ஸ்ட் ஸ்கொயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்ட் கான்ஸ்ட் ஸ்கொயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஒண்ணும் இல்லைங்க. இந்த நம் இன்டூ அந்த 2. சோ இதுதான் அந்த 1 இன்டூ 2ன்னா என்ன? 2 இன்டூ 2, 3 இன்டூ அந்த மாதிரி வந்து வரும். சோ 3 இன்டூ 3, 4 இன்டூ 4 இப்படி வர்றது தான் நம்ம வந்து இந்த ஸ்கொயரிங்னு சொல்றோம். சோ நம்ம அது வந்து இதோட லாஜிக் வந்து நான் இங்க வந்து எழுதிடுறேன். சோ நம்பர்ஸ் டாட் மேப். சோ மேப்ல வந்து நம்ம இங்க உள்ள ஒரு இது வைக்கணும். நான் அதுக்கு ஷார்ட் ஃபார்மா நம்ன்றதை வச்சுக்கிறேன். சோ நம் இன்டூ 2. சோ இத வந்து நான் போட்டுறேன். இதோட ஃபார்முலா வந்து எழுதியாச்சு. இப்போ நம்ம அது வந்து அவுட்புட் கரெக்ட்டா வருதா இல்லையான்றத பார்க்கணும்ல. சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சோல் லாக் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ன்றத வந்து கன்சோல் லாக் பண்ணி விட்டுறேன். சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றத போய் பார்ப்போம். ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். சோ இன்ஃபோல ஓகே சுத்திட்டே இருக்கு. 14916 இந்த மாதிரி வந்து வந்துருச்சுல. சோ 1 இன்டூ அது சொல்லியிருந்தேன்ல 1 இன்டூ இது 1 இன்டூ 1, 2 இன்டூ 2, 3 இன்டூ 3, 4 இன்டூ 4. சோ இதுதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். சோ நம்ம இதுல வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு இந்த அவுட்புட்லாம் வருது. இதுல வந்து நம்ம வந்து இது ஆல்ரெடி மேப் இந்த போன அரேல வந்து எப்படி ரூப் பண்றது அதுலயே வந்து பார்த்திருந்தோம். சோ இத தாண்டி இதுல வந்து எக்ஸ்ட்ராவா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் அரேவை வந்து இது சேஞ்ச் பண்ணுமா சேஞ்ச் பண்ணாதான்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஒரிஜினல் அரேல வந்து மேப் வந்து சேஞ்ச் பண்ணாது. ஆனா எனக்கு வந்து ஒரு புது அரேவை வந்து ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். சோ அதுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சோல் லாக் ஆஃப் நம்பர்ஸ வந்து கன்சோல் லாக் பண்றேன். சோ கன்சோல் லாக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துடலாம். சோ நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா, ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். 14916 வருது. 1234 வந்து வந்துருச்சு. சோ நான் இந்த அரே வந்து அப்போ ஒரிஜினல் அரே வந்து சேஞ்ச் ஆகல. சோ இதுதான் வந்து மேப். சோ இப்போ ஃபார் ஈச்ச வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இப்ப என்ன நடக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். சோ நம்பர்ஸ் டாட் ஃபார் ஈச். சோ இந்த ஃபார் ஈச்க்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம் இதுக்குள்ளேயே வந்து நான் கன்சோல் லாக் ஆஃப் நம் வந்து போட்டுறேன். சோ பெருசா வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து இதுல காட்டல. சோ நீங்க ஃபார் ஈச்னா என்ன, மேப்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, நான் அந்த வீடியோ வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். அதுல செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து நம்ம வந்து இது மேப்புக்கும் ஃபார் ஈச்க்கும் என்ன டிஃபரன்ஸ், சோ நம்ம எதை எங்க யூஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் நம்ம வந்து இத பாக்குறோம். சோ நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து தேவையில்ல நமக்கு. நான் அதனால கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ வந்து இந்த நம்பர்ஸ் டாட் ஃபார் ஈச் கன்சோல் லாக் உள்ளே வந்து நம்ம போட்டுறேன். ஸோ இப்போ நம்ம போட்டேன் அப்படின்னா எனக்கு 1, 2, 3, 4 அப்படின்றது வந்து வர ஆரம்பிச்சிடும். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு புது அரே வந்து இதுல வந்து கிரியேட் ஆகவே ஆகாது. எனக்கு பழசுல இருந்தே தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் அந்த கன்சோல் லாக் ஆஃப் நம்பர்ஸை போடுறேன் அப்படின்னா, இப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1, 2, 3, 4 வந்து வரும். ஸோ நம்மளோட அரே வந்து அதுல வந்து சேஞ்ச் ஆகாது. அதுதான் வந்து ஃபார் ஈச். ஒரிஜினல் அரே வந்து சேஞ்ச் ஆகாது. ஒரு புது அரேவும் வந்து கிரியேட் ஆகாது. சோ இப்ப இந்த கீ டிஃபரன்ஸ்ன்னு இருக்குல்ல. சோ இப்ப நம்ம வந்து இந்த கீ டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வந்து மேப்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு அரே வந்து கிரியேட் ஆயிடும். இப்ப நமக்கு இப்ப நான் அவுட்புட் எடுக்கும்போது, இப்ப நான் கண்ட்ரோல் பண்றேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். சோ நம்மளோட மேப் எக்ஸாம்பிள். ஓகே. ஓகே. இப்ப நான் இதுல போடும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஒரு அரே வந்து கிரியேட் ஆயிடும். இப்ப நான் ஸ்கொயர்ஸ கன்சோல் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு அரேல தான் எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். எனக்கு அரே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரியேட் ஆயிடுச்சு மேப்ல. இப்ப ஆனா என்னால ஃபார் ஈச்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அரே கிரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாது. இது ஏன் ஆகாதுன்னு சொல்றேன்னா, நான் இப்ப இந்த ஃபார் ஈச்ல போட்டு நான் ஜஸ்ட் வந்து இது மட்டும் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்ப போய் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். என்ன நடக்குதுன்றத பாத்துடலாம். சோ இங்க இந்த ஒரிஜினல் நம்பர்ஸ கன்சோல் பண்ணும்போது எனக்கு அது அரேல இருக்கு. அதனால ஓகே. ஆனா நான் அந்த ஃபார் ஈச்ச போட்டுட்டு உள்ள ஒரு கன்சோல் போடுறேன்ல, அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி தான் வரும். இந்த ரிசல்ட்ட நான் வந்து அரேல போடணும் அப்படின்னா, நம்மளா ஒரு அரேவ கிரியேட் பண்ணி அப்புறம் தான் வந்து அதுல வந்து புஷ் பண்ணணும். சோ அத எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கான்ஸ்ட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ரிசல்ட்ல எம்டி அரே வச்சிட்டால இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்சோல் லாக் வேணா நம்ம அந்த இதுலயே வச்சு அதே எக்ஸாம்பிள் வச்சே பார்த்தலாம். ஸோ ரிசல்ட் டாட் நம்ம அரேவில் வந்து உள்ள புஷ் பண்றதுக்கு வந்து புஷ்ன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு, அதுதான் வந்து போட போறோம். அதுல வந்து போட்டுட்டு நம் இன்டூ 2. ஸோ இதை வந்து போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை வந்து கன்சோல் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ரிசல்ட்ன்றதை போட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்போ பாத்தீங்கன்னா அரே வந்து இதுல வரும். ஸோ அவுட்புட் வந்து அரேல வரும் 2 4 6 8 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்து அரேல வருது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபார் ஈச்ல போடும்போது நம்ம வந்து நம்மளா ஒரு அரேவை கிரியேட் பண்ணி புஷ் பண்ணணும். பட் மேப்ல பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கிடையாது, அதுவாவே ஒரு அரேவை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அந்த செயினிங்ன்ற கான்செப்ட் வந்து சொன்னல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அதை வந்து எப்படி பண்றது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்தலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து மேப் வச்சு எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். const even squares is equal to numbers டாட் மேப் ஃபர்ஸ்ட் வந்து போட்டுறேன். உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நேம் வைக்கணும், அது வந்து நான் நம்ன்றது வச்சுக்கிறேன். ஸோ நம் இன்டூ 2 இது வந்து போட்டாச்சு. இப்போ நான் இதுக்குள்ள இதுல நான் செயின் பண்ணலாம்னு சொன்னல மேப்ல. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர் மெத்தடையும் வந்து போடுறேன். ஸோ இந்த ஃபில்டர்ல வந்து நம்ம வந்து ஒரு கண்டிஷன் வைக்கணும். நான் அதுல என்ன வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் அப்படின்றது அந்த நேம். ஸோ நான் அதுக்குள்ள வச்சுட்டு இந்த ஸ்கொயர் பெர்சன்டேஜ், அதாவது இதை வந்து மாட்லோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இதை வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஈவன் ஸ்கொயர்ஸ் வந்து கன்சோல் பண்ணிடுறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஈவன் ஸ்கொயர்ஸ். ஓகே. ஸோ இந்த ஃபில்டரை ஃபர்ஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு நான் வெறும் ஈவன் ஸ்கொயர்ஸை மட்டும் வந்து இது பண்றேன், கன்சோல் பண்றேன். என்ன நடக்குதுன்றத பார்த்துடலாம். ஸோ நான் இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு வந்து 1 4 9 16 அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து ஆல்ரெடி நடக்கிறது தான். நான் ஆல்ரெடி அந்த மேப் எக்ஸாம்பிள்ல காட்டும் போதே காட்டியிருந்தேன். இப்போ நான் ஃபில்டரையும் வந்து அப்ளை பண்றேன். இப்போ இந்த ஃபில்டர்ல என்ன சொல்றேன் அப்படின்னா அது வந்து இதுவாச்சு ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா வெறும் ஈவன் நம்பர்ஸை மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஈவன் நம்பர்ஸை மட்டும் கொடு அப்படின்றப்போ 4ம் 16ம் எனக்கு ஈவன் நம்பர்ஸ். ஸோ அந்த ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து என்னால வந்து மேப்ல வந்து என்னால செயினிங் வந்து பண்ணிக்க முடியும். இதே வந்து ஃபார் ஈச்ல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் ஈச்ல வந்து அதை பண்ண முடியாது. நான் மறுபடியும் வந்து ஒரு அரே ஒன்று வச்சு அந்த அரேல வந்து நான் வந்து என்னோட இதை வந்து புஷ் பண்ணணும். ஸோ அதையுமே எப்படி பண்றது அப்படின்றத இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளை வந்து இப்போதைக்கு டெலீட் பண்ணிடுறேன். ஸோ கான்ஸ்ட் ஈவன் ஸ்கொயர்ஸ் ஃபார் ஈச் அப்படின்ற மாதிரி வைக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ நான் வந்து ஒரு அரேவை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த அரே வந்து போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்பர்ஸ் டாட் ஃபார் ஈச். ஸோ சுத்த விடுறேன். ஸோ லூப் பண்றேன். ஸோ பண்ணிட்டு நம் இருக்குல்ல, ஸோ நம்மள போட்டுட்டு நான் இங்க வந்து கான்ஸ்ட் இதோட இது லாஜிக்கை வந்து எழுதுறேன். ஸோ கான்ஸ்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம் இன்டூ 2. இது வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து நம்ம மேப்லயுமே அதே தான் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் வந்து வைக்கிறேன். இஃப் ஸ்கொயர் மாட்லோ 2 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அந்த ஈவன் ஸ்கொயர்ஸ் ஃபார் ஈச் அரே இருக்குல்ல அதுல வந்து என்னோட வேல்யூஸை வந்து புஷ் பண்றேன். என்ன புஷ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட இந்த ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல அதுல இருந்து வரதை வந்து நான் எடுத்து இங்க வந்து இந்த புஷ்ல வந்து புஷ் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்து போடுறேன். ஓகே, ஒரு என்டர். ஸோ இப்போ வந்து கிளியரா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஈவன் ஸ்கொயர்ஸ். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து 4ம் 16ம் வந்து வந்துருச்சு. ஸோ ஓகே, இது இப்போ எனக்கு வருது. பட் ஆனால் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் இப்போ மேப் போட்டேன் அப்படின்னா என்னால் வந்து செயின் பண்ணிக்க முடியும். பட் நம்பர்ஸ் அந்த ஃபார் ஈச்ல போட்டோம் அப்படின்னா என்னால் வந்து செயின் பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு அரேவை வந்து வெளியில கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து நான் என்னோட வேல்யூஸை புஷ் பண்ணி அப்புறம் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜரான ஒரு கீ டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ மேப்புக்கும் ஃபார் ஈச்சுக்கும் நம்ம வந்து நிறைய பேர் வந்து மேப்புக்கும் ஃபார் ஈச்சுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அது வந்து ஒரு புதுசா வந்து மேப் வந்து ஒரு புது அரேவை வந்து கிரியேட் பண்ணும், ஃபார் ஈச் வந்து கிரியேட் பண்ணாது, இது மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம வந்து நிறையவே வந்து பேசியிருந்தோம். ஏன் வந்து புதுசா வந்து அரே கிரியேட் ஆகாது, அது வந்து அதோட பிஹைண்ட் தி சீன்ஸ்ல என்ன நடக்குது, ஸோ ஃபார் ஈச்ல வந்து இப்போ போடுறதுனால நமக்கு வந்து எப்படி வந்து அந்த அரேவை வந்து நம்ம அரேவா எடுக்கணும்னா என்ன பண்ணணும், அது வந்து என்னவா ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு முன்னாடி அன்டிஃபைன்டுன்னு சொல்லி வந்துச்சு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அன்டிஃபைன்டுன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதை பத்தி எல்லாத்தையுமே வந்து நம்ம பேசியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுலாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.